பார்க்கும்போது கவனிங்க, மாமியை விட்டுட்டு போன ஓர்வால் அல்லேலூயா, அவங்க கவனிங்க, இவங்க கும்பிடுகிற தெய்வத்தையும் விட்டுட்டு போயிடுச்சு. அல்லேலூயா, நகோமியை பின்பற்றி வந்தா தான் இயேசுவை பின்பற்றதுக்கு அடையாளம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. பாருங்க, தன் இச்சையை நிறைவேற்றுவதற்காக அந்த ஓர்பால் என்ன பண்ணிட்டு கடவுளையே விட்டுட்டு போயிடுச்சு. மோவாப் தெய்வங்களை வணங்க போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவிடத்தில் அநேகர் ஏன் வரல? அவங்க இச்சையை நிறைவேற்றுவதற்காக இயேசுவையே விட்டுட்டு போயிட்டாங்க. சீமுள்ள தேவனையே விட்டுட்டு போயிட்டாங்க. தன் இச்சையை நிறைவேற்றுவதற்காக பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஓர்பால் போனது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப நகோமியை பார்த்து உன் தெய்வம் தான் என் தெய்வம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய சட்டைகளுக்கு அடைக்கலம் வந்தவங்க? இயேசுவின் சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்தவங்க. நீங்களா யாருடைய சட்டைகளுக்கு அடைக்கலம் வந்திருக்கீங்க? இயேசுவின் சட்டைகளுக்கு. அப்ப அவரால தான் நிறைவான பலன் உனக்கு உண்டாகும். உன்னை ஆசீர்வதிக்கிறதே அவர் தான். அவர் செட்டைகளின் கீழே நீ இருக்கிறியா? விசுவாசமா இருக்கிறியா? அல்லேலூயா. நான் என் புருஷனுக்கு கீழே தான் இருக்கிறேன், நான் என் மனைவிக்கு கீழே தான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை தான் எனக்கு பராமரிக்க. அப்படி சொல்லாத. அல்லேலூயா, இயேசுவின் கீழே இருக்கிறேன்னு சொல்லு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் உனக்கு நிறைவான பலன் உனக்கு வரும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பென்ஷனை நம்பிதான் இருக்கேன். அல்லேலூயா. ஆமா, அந்த அரசாங்கம் கொடுக்கிற 1000 ரூபாய் நம்பிதான் இருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரை நம்பி? இயேசுவை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஆசீர்வாதமும் தடையில்லாமல் வரும். அல்லேலூயா. அவர் செட்டிகளின் அடைக்கலம் வந்து அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எப்படிப்பட்ட பலன்? நிறைவான பலன். எப்படிப்பட்ட பலனமா? நிறைவான பலன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவான பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைந்து வழிகிற பலன். உங்கள்